தன்னோட அட்டகாசமான நடிப்பாலும் அதிரடியான ஆக்ஷன்களாலும் தமிழ் சினிமாவின் புரட்சி தளபதியாக இருக்கக்கூடிய நடிகர், சிறப்பு விருந்தினர் மற்றும் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் திரு விஷால் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். மேலே இருக்கிற சாமி, கீழே இருக்கிற பூமி, நடுவில் இருக்கிற இந்த சாமிகள், என் குடும்பங்கள், உங்கள் எல்லோருக்கும் நான் உங்களை பத்திரிகையாளர்களை நான் என்றைக்குமே நான் கூப்பிடவே மாட்டேன். என் குடும்பம் சார்ந்தவங்க தான் நான் கூப்பிடுவேன். 21 வருஷமாக என்னோட பயணிச்சிருக்கீங்க. அது பத்திரிகையாளராக இருக்கட்டும், சோஷியல் மீடியா இப்போ ரீசெண்டாக வந்ததாக இருக்கட்டும், சேட்டலைட் சேனல்ஸாக இருக்கட்டும், ஒரு நடிகனுக்கு வந்து ஒரு துணையாக இருந்து என்னை வந்து ஒரு 21 வருஷமாக வந்து அழகு பார்த்ததுக்கு உங்கள் எல்லோருக்கும் நான் முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன், வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். மேடையில் இருக்கிற அத்தனை பெரியவர்களுக்கு நான் வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். யோகிடா இன்றைக்கி வந்து ட்ரெய்லர் லான்ச். எதுக்குடா என்னை கூப்பிட்டாங்க அப்படின்னு நான் யோசித்தேன். 2 காரணம் இருக்குது. ஒன்று வந்து நான் வந்து உணர்ந்தேன், வராமல் உணர்ந்தது தன்ஷிகா, வந்து உணர்ந்தது இது ஒரு ஆக்ஷன் படம் அப்படின்னு எனக்கு தெரியாது. ஒரு ஆக்ஷன் ஹீரோ கூப்பிட்டு தான் வந்து இந்த இந்த நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்றது இப்போ தான் உணர்ந்தேன். அஃப்கோர்ஸ் காலையிலேருந்து நியூஸ் போயிட்டுருக்கு. பேரரசு சார் சொன்னார், கொஞ்சம் கொஞ்சம் கிசு கிசு விட்டுட்டு அதுக்கப்புறம் போடலான்னு. போதும் சார், கிசு 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 போதும். நல்ல வேலை எங்கள் அப்பா அம்மா வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வரல. எங்கள் அப்பா வந்திருந்தாருன்னா பாண்டியன் மாஸ்டர் கிட்ட சேர்ந்துட்டு இருப்பார் தன்ஷிகாவோட. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு என்னை விட தன்ஷிகாவுக்கு வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய ஒரு நபர்னால் எங்கள் அப்பாவாக தான் இருக்கும். அவர் இந்த காட்சிகளை பார்த்துருக்கணும். யோகிடா அஃப்கோர்ஸ் இட்ஸ் ப்ரொடியூஸ் பை செந்தில்குமார் சார். எனக்கு நல்ல பழக்கம் அவருக்கு. திரு சிவா அவர்கள், சிவா டெக்ஸ்டைல்ஸ், ஸ்ரீதேவி டெக்ஸ்டைல்ஸ் இன் கோயம்புத்தூர். நான் ஒரு நிகழ்ச்சிக்கு நான் போயிருந்தேன் பல வருஷங்களுக்கு முன்னாடி. மேடையில் என்னை பார்த்து கண் கலங்கி அவர் பண்ணுற சேவைகள் வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரியாது. அது தெரியப்படுத்துறது கூட வந்து வார்த்தைகளால் சொல்ல முடியாது. நீங்கள் உங்களை எல்லாரும் ஒரு ட்ரிப் எடுத்துகிட்டு போய் அவர் பண்ணுற சேவைகளில் பார்க்கணும். எத்தனையோ பணக்காரர்கள் இருக்காங்க இப்போ நம் நாட்டில். ஆனால் இந்த மாதிரி ஒரு சேவை பண்ணணும் அப்படின்ற ஒரு மனசில் இருக்கிற ஒரு உணர்வு வந்து உண்மையிலே திரு சிவா அவர்களுக்கு நான் வணங்குகிறேன். ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம் அண்ட் ஹிஸ் டீம். ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிஸ் டீம், ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிஸ் ஒர்க், ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிஸ் இனிஷியேட்டிவ். கோஷாலா வச்சுருக்காரு. திரு செந்தில்குமார் சாருக்கு நான் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். உங்கள் டீம் திரு தண்டபாணி அவர்களோட பேர் வந்து ஒழிச்சிக்கிட்டே இருந்தது கடந்த ஒரு வாரமாக தன்ஷிகா மூலிமா. எப்போ பார்த்தாலும் தண்டபாணி என்ன தண்டபாணி என்ன தண்டபாணி என்ன அப்படின்னு பேசிகிட்டே இருப்பா. யாருப்பா அந்த தண்டபாணி அப்படின்னு பார்க்கும்போது இப்போ தான் வந்து நான் அவரை சந்தித்தேன். பாண்டியன் மாஸ்டர், எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல உங்களோட வந்து பயிற்சி பண்ணுறதுக்கு. பட் நான் உங்களை பற்றி எல்லா ஹீரோகள்கிட்டேருந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். இட் இஸ் a great feeling to be here to launch the trailer of யோகிடா. யோகிடா வந்து கூடிய சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுங்கள் சார். டெஃபினட்டாக வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் ஐஸ்வர்யா ரகுபதிக்கு வந்து நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். உன் தைரியத்தை நான் பாராட்டுறேன். ஒரு பெண்மணியாக வந்து மைக்கை பிடிச்சி ஏதோ ஒன்று பேசுகிறது பதிலாக, ஓகே ஒரு பதில் தேவையில்லை, நீயே இரு, அவ்வளோதான், அது போதும். நீ தைரியமாக இரு, நீயே இரு, அவ்வளோதான். பேசுகிறவங்க பேசுவாங்க. என்னை பற்றி பேசுகிறவங்க பற்றி நான் பேசினேன்னா நான் வாழ்நாள் பூரா பேசிகிட்டே இருப்பேன், ஷூட்டிங் போகவே முடியாது. நாளையிலேருந்து இன்றைக்கி தான் ஃபோன் பண்ணேன்
ப்ராஜெக்ட் டிசைனர் ஆர்கிடெக்ட்டுக்கு. ஏன்னா கார்த்தி தான் ஃபுல்லாக மேற்பார்வை பண்ணிகிட்டு இருக்காப்புல. நான் அப்பப்போ எட்டி பார்ப்பேன். நான் இன்றைக்கி தான் ஃபோன் பண்ணி சொன்னேன், பா நாளைக்கு காலையில் 10 மணிக்கு சேர் போட்டு உட்காந்துருவேன் நடிகர் சங்கத்து கட்டிடத்தில். நீ முடிக்கிற வரைக்கும் நான் வந்து இங்கிட்டிருந்து கிளம்ப போகிறதில்ல. ஏன்னா என் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, பொண்ணும் கிடச்சிச்சு. பொண்ணு வேறு யாரும் இல்லை, அவங்க அப்பாவும் இருக்காங்க. அவங்க அப்பாவோட ஆசீர்வாதத்தோட அவரோட அனுமதியோடு நான் வந்து அவங்களோட பேரை சொல்கிறேன். அது தன்சிகா. எஸ், I want to, I would love to, and I am going to marry Danchika. She's a wonderful person. கண்டிப்பாக வந்து நாங்கள் வடிவேல் சாரலாமா மாதிரி ஒரு கப்பலாக இருக்க மாட்டோம். நாங்கள் வந்து ஏன்னா இந்த சண்டை காட்சிகள் பார்க்கும்போது நான் கொஞ்சம் சூதானமாக இருக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா கொஞ்சம் வார்த்தைகளும் சரி செயல்பாட்டிலும் சரி கொஞ்சம் சூதானமாக இருக்கணும். ஏன்னா கிக்கு வந்து என் தலைக்கு வரைக்கும் வருது. ஸோ பிளாக்கும் நானும் பாண்டியன் மாஸ்டர் கிட்ட போய் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஈக்குவல் ஆகிடும். ஆனால் அந்தளவுக்கு வந்து சண்டை வரக்கூடாது, வராது. போத் ஆஃப் us அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அதர் வெரி வெல். இட்ஸ் a great thing. I don't want to spoil this event by talking about me and Danchika. நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறேன். எஸ், நானும் தன்சிகா கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். எனக்கு வந்து நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கேன் நான் சொல்லுவேன். கடவுள் எப்போவுமே he saves the best for the lastன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஐ திங்க் he saved Danchika for me for the last, and we are going to lead a lovely life. I always think positive. We're going to lead a very positive and lovely life. புரிதல் இருக்குது இப்போ வரைக்கும், எப்பவும் இருக்கும். அண்ட் ஐ ட்ரஸ்ட் ஹர். அண்ட் யாரோ ஒருத்தர் கேள்வி கேட்டாங்க, அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் நடிப்பாங்களான்னு. சத்தியமாக நடிப்பாங்க. அதில் வந்து எந்த ஒரு தடையும் நான் வைக்க மாட்டேன். ஏன்னா ஷீஸ் காட் டேலண்ட். ஒரு டேலண்ட்டை வந்து நம்ம வந்து நிப்பாட்டக்கூடாது. இந்த சண்டை காட்சிகள் பார்க்கும்போது ஒரே ஒரு விஷயந்தான் நான் 2 பேரை பாராட்டணும். ஒருத்தர் வந்து ஹேர் ஸ்டைலிஸ்ட்டு. எப்போவுமே வந்து ஒரு இரிட்டேட்டிங்கான ஒரு ஃபேக்டர் வந்து ஒரு ஹீரோயினுக்கு வந்து ஒரு தவறான ஒரு ஹேர் ஸ்டைல் கொடுத்து அவங்கள வந்து ஒரு ஆம்பளை மாதிரி தோற்றத்தை உருவாக்கி அவங்கள வந்து சண்டை காட்சிகளில் பண்ணுறது நம்ம பார்த்துருக்கோம். நான் ஓப்பனாக சொல்கிறேன், விஜயசாந்தி மேடம்க்கு அப்புறம் நான் தன்சிகாவை தான் பார்க்குறேன். நான் சண்டை காட்சிகளில் வந்து இவ்வளோ தத்ரூபமாக, இவ்வளோ வந்து கன்வின்சிங்காக பண்ணக்கூடிய எந்த ஒரு இடத்துல ஒரு பெண்மணி வந்து சண்டை போட்டது அப்படின்னு தெரியல. உண்மையிலே வந்து ஐ ஹாவ் டு ஸ்ப்ரூஸ் அப், நான் ப்ரஷ் அப் பண்ணிக்கணும் அடுத்த சண்டை காட்சிக்கு. நான் சும்மா வந்து பெருமைக்கு சொல்லிகிட்டு இருக்கேன் நான் ஒரு ஆக்ஷன் ஹீரோன்னு. ஆனால் ஒரே வீட்டில் ஒரு ஆக்ஷன் ஹீரோயின் இருக்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜாகிரதையாக இருங்க. எங்கள் வீடு பக்கத்தில் வரும்போது எங்கள் வீட்டுக்கு வந்து செக்யூரிட்டியே தேவையில்லை, நாங்கள் 2 பேர் தான் செக்யூரிட்டி. அந்த சண்டை காட்சிகள் பார்க்கும்போது அந்த ஹேர் ஸ்டைலிஸ்ட்டை பாராட்டணும். அதே போல் எனக்கு பிடிச்ச ஃபைட் மாஸ்டர், ஏன் பிடிச்ச ஃபைட் மாஸ்டர்னால் எனக்கு சிரித்த முகத்தோட ஒரு ஆக்ரோஷமான ஃபைட் எடுக்கக்கூடிய ஒரு மாஸ்டர் வந்து நான் எப்போவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது அனல் அரசா இருக்கட்டும், அன்பருவா இருக்கட்டும், கனல் மாஸ்டராக இருக்கட்டும், எத்தனையோ மாஸ்டர்ஸ் நான் வேலை செஞ்சுருக்கேன். கணேஷ் மாஸ்டருக்கு வந்து தயவு செஞ்சு ஒரு கைத்தட்டல் கொடுங்க. ஏன்னா இஸ் அ சோல் ஆஃப் திஸ் ப்ரோக்ராம். இப்போ இவரை எடுத்துட்டோம், இவர் சேர் எடுத்துட்டோம், இவர் காட்சிகள் எடுத்துட்டோன்னா வெறும் பேச்சு தான் இருக்கும் இந்த இடத்துல. நீங்கள் அந்த காட்சிகள் பார்க்கும்போது கணேஷ் மாஸ்டர் எந்த அளவுக்கு வந்து கன்வின்சிங்காக ஒரு பொண்ணை வந்து ஃபைட் பண்ண வச்சுருக்காங்க அப்படின்றது காட்டியிருக்காரு. நானும் கணேஷ் மாஸ்டர் வந்து எம்ஜிஆர் படத்தில், மதகஜராஜ படத்தில் வந்து இந்த 6 பேக் ஃபைட்டு நானும் சோனு சூது
சண்டை காட்சி வந்து அவர் தான் வந்து கொரியோகிராஃப் பண்ணார். உட்காருங்க மாஸ்டர், ப்ளீஸ் மாஸ்டர், நீங்கள் உட்காருங்க. நீங்கள் நின்னீங்கன்னா அப்புறம் மாஸ்டர் வந்து என்ன பெஸ்ட்டு இவங்கிட்ட இருக்குது அப்படின்னு ஓரமாக ஒதுங்கி இருந்து பார்த்து அந்த பெஸ்ட்டை வந்து உருவாக்கிடலாம். ஏன்னா எல்லாரும் வந்து இவனை பயன்படுத்தியிருக்காங்க. இது ஒரு 6 பேக் ஃபைட்டு. இவனை எப்படி வந்து இந்த ஃபைட்டில் வந்து ஒரு வித்தியாசமாக காட்டலாம் அப்படின்னு சொல்லி காட்டி அந்த ஃபைட்டுக்கு கைத்தட்டல் வாங்கி கொடுத்து எனக்கு தியேட்டரில் வந்து யூஸ்வலாக நான் ஓப்பனாக சொல்கிறேன், 6 பேக்ன்றது ஒரு ஜிங்ஸு. 6 பேக் வச்சாலே அந்த படம் ஓடாது. ஆனால் 12 வருஷம் கழித்து ஒரு படம் ஓடிச்சுன்னா அது எல்லா ஜிங்ஸும் உடச்சி வந்த ஒரு விஷயம். கணேஷ் மாஸ்டருக்கு வந்து நான் உண்மையிலே நான் கடமைப்பட்டிருக்கேன். நன்றி. எப்போ கேட்டாலும் டேட் இல்லைன்னுவாங்க. கணேஷ் மாஸ்டரை கூப்பிடுங்க இந்த ஃபைட்டுக்குன்னா, இல்லை டேட் இல்லைன்னு. சரி ஓகே, அடுத்த வாட்டி வந்து 6 மாதம் முன்னாடியே சொல்லிடுறேன் அப்படின்னு நான் சொல்லிவிடுவேன் டைரக்டர்கிட்டையும் மேனேஜர்கிட்டையும். எங்கிட்ட இருக்கிற உதயகுமார் சாரு, பேரரு சாரு, என் டார்லிங் ஜவஹர் மித்ரன் சாரு, எல்லாரும், விழித்திரை டைரக்டர் சாரு, சசிகுமார் சாரு, பூபதி சாரு, டைரக்டர் கௌதம் கிருஷ்ணா, ஆல் த வெரி பெஸ்ட். வெல்கம் டு த இண்டஸ்ட்ரி. நான் வெல்கம் டு த இண்டஸ்ட்ரின்றது வயசில் சின்னவன் தான், ஆனால் பொறுப்பில் பெரியவன். நீங்கள் வந்து ஐ வுட் லவ் டு வெல்கம் யூ டு த இண்டஸ்ட்ரி. நீங்கள் நிறைய பெரிய படங்கள் பண்ணோம். நீங்கள் வந்து இந்த மாதிரி இது ரிஸ்க்குன்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் வந்து ஏதோ ஒரு நம்பிக்கையில் வந்து தன்சிகா வச்சு இந்த சண்டை காட்சிகள் வச்சு பண்ணியிருக்கீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச சண்டை காட்சி வந்து அந்த தேசிய கொடி சண்டை காட்சி. எனக்கு புல்லரிச்சிச்சு. ஏன்னா இன்றைக்கி 2 பெண்மணிகள் தான் என்கிட்ட இன்றைக்கி இந்த போர் நடக்குது. இந்த சண்டை காட்சியில் வந்து ஒரு தேசிய கொடி பற்றி வசனங்கள் யார் எழுதுனாங்கன்னு தெரில. யார் எழுதுனாங்க? நீங்கள் தான் எழுதுனீங்களா? அந்த வசனங்கள் அந்த தேசிய கொடி பற்றி பேசும்போது கன்விக்ஷனோட பேசின தன்சிகாக்கும், அந்த வசனங்கள் எழுதின டைரக்டருக்கும் கௌதம் கிருஷ்ணாக்கும், அந்த கொரியோகிராஃபி பண்ண கணேஷ் மாஸ்டருக்கும் எல்லாருக்கும் வந்து நான் சல்யூட் அடிக்கிறேன். ஏன்னா தேசிய கொடி ஏற்றிட்டு ஸ்வீட்டு கொடுத்துட்டு எல்லாரும் கிளம்பிடுவாங்க வீட்டுக்கு. ஆனால் இந்த தேசிய கொடி ஃபைட்டு வந்து அப்படியே மைண்டில் நிற்கும். இந்த மாதிரி ஃபைட்டு வந்து யாருமே பண்ணதே இல்லை. இன்ஃபேக்ட் நான் பார்த்ததில்லை. நான் என்னோட குருநாதர் அர்ஜுன் சார் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன், விஜயகாந்த் அண்ணன் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். பட் இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இன்டர்வலில் வந்து அந்த தேசிய கொடியை பற்றி பேசி எதுக்காக தேசிய கொடியை வந்து அரைக்கம்பத்தில் வைக்கணும் அப்படின்னு சொல்கிற அந்த டைலாக் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைலாக்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். இதுதான் உண்மை. இந்த அரசியல்வாதிங்க வந்து இது புரியணும். அரசியல்வாதிங்க ஏங்கிட்டு இருக்கிற அந்த ரவுடிங்களுக்கும் புரியணும். அவங்களுக்கு புரியலன்னா கூட தன்சிகா வந்து இதே மாதிரி தான் வந்து உங்களை வந்து வெளுத்துக்கட்டும் அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்படிதான் நான் சொல்லுவேன். இது வந்து இவங்கள ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்கிறதா, இல்லை வந்து என்னோட சோல்மேட்டுன்னு சொல்கிறதா, இல்லை என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறதா, இல்லை என்னோட பாதின்னு சொல்கிறதா எப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் தன்சிகா பொறுத்த வரைக்கும் நான் வாழ்நாள் பூரா அவளை நல்லா இதே மாதிரி சிரிச்ச முகத்தோட வச்சுக்கணும்னு நான் இந்த பில்டிங் முடித்த உடனே அடுத்த என்ன சொல்கிறது, ஒரு சவாலாக எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து இதுதான். சவால்ன்ட்டு இல்லை, நம்ம அவங்கள நல்லா பார்த்துக்கிட்டாலே அவங்க சிரிப்பாங்க. ஏன்னா அவங்க சிரிப்பு அவ்வளோ நல்லா இருக்குது. சிரிக்கலைன்னா தான் எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். அவள் எப்போ சிரித்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஷீஸ் காட் லவ்லி ஃப்ரெண்ட்ஸ். யூ ஆர் ஜட்ஜ் பை யுவர் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க எப்போவுமே ஒரு நபர். ஷீஸ் காட் லவ்லி ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு பொறாமையாக இருக்கும் அவள் ஃப்ரெண்ட்ஸை பற்றி சொல்லும்போது. உட்காந்துட்டு இருக்கு
கமுக்கமாக ஒரு பொண்ணு திவ்யான்ட்டு, விஜய் இருக்கான் என்கிட்ட, உதய் இருக்காப்புல, எல்லாரும் இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து ஒரு சந்தோஷமான காலத்தில் இருக்கிறதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸு ஓகேங்க, அதெல்லாம் வேற விஷயம். கஷ்ட காலத்தில் தூக்கி நிப்பாட்டி வா தட்டி கொடுத்து நீ எந்திரிச்சு வா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வா பார்த்துக்கலாம், எல்லாமே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கெட்டிங் பேக் தட் பர்சன் ஆன் தர் ஃபீட் ஒரு ஆஸ்கர் அவார்டுக்கு சமம். நான் ஓப்பனாக சொல்கிறேன். இது வந்து எனக்கு இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸு இருக்காங்க. நான் அதனால தான் சொல்கிறேன். எனக்கு வந்து நான் சோர்வடையும் போது என் ஃப்ரெண்ட்ஸு எனக்கு என்ன, ஜாமி இருக்கான், ஒருத்தர் இருக்கான், கார்த்திக் இருக்கான். அவங்க 2 பேர் வந்து நாங்கள்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி தான் நாங்கள் வந்து எங்களை நாங்கள் பார்த்துக்குறோம். நாங்கள்லாம் நடிகர்கள். என்ன மச்சான் உன் படம் ஃப்ளாப் ஆச்சாமே அப்படின்னு ஒரு நாள் கூட சொன்னதில்லை. மச்சான் உன் படம் சூப்பர் ஹிட்ரா அப்படின்னு ஒரு நாள் கூட சொன்னதில்லை. சினிமா அப்படியே ஓரம் கட்டிட்டு நாங்கள் வந்து பேசுகிறதே பொதுவான பேச்சு. வீட்டில் பையன் எப்படி என்ன மார்க் வாங்கியிருக்கான், எப்படி இருக்கான், இந்த மாதிரி தான் பேசுகிறது உண்டு. இப்போது அவங்க வந்து சந்தோஷப்படுறாங்க. எனக்கு தெரிஞ்சு உங்கள் முகத்தில் எல்லாரும் முகத்தில் சந்தோஷம் தெரியுது. முக்கியமாக மீனாட்சி சுந்தரம் முகத்தில் சந்தோஷம் தெரியுது. அவர் வந்து மெசேஜ் போட்டார், அனுபமா மெசேஜ் போட்டுச்சு, தேவராஜ் சார் மெசேஜ் போட்டார். எல்லாரும் அதான் நான் சொல்கிறேன்ல, உங்களை எல்லாரும் நான் வந்து பத்திரிகையாளராக நான் பார்த்ததே கிடையாது. நீங்கள் நல்லது எழுதினாலும் நான் வந்து தேங்க்ஸ் சொன்னது கிடையாது. நீங்கள் என்னை பற்றி கெட்டது எழுதினாலும் நான் வந்து உங்களை வந்து கேள்வி கேட்டதும் கிடையாது. ரேகா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு எங்கிட்ட உட்காந்துருக்கா. ரொம்ப நாள் கழிச்சு உன்னை பார்க்குறேன், ரொம்ப சந்தோஷம். ஐ எம் ஹாப்பி தட் யூஆர் பார்ட் ஆஃப் திஸ். இதோ இங்கிட்ட உட்காந்துருக்க இந்த ராதிகா எவடி இந்த ஆட்டம் போடுறா அப்படின்ட்டு அவனிவனில் வந்து ஒரு டைலாக் சொல்லுவோம், உட்காருமா. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு 5 நாள் வந்து நான் இப்போ பொண்ணு வேஷம் போட்டுக்கிட்டு போய் நிற்கும் போது பாலாண்ணக்கிட்ட இல்லை நீ பொண்ணு மாதிரி இல்லை, நீ என்ன பண்ணு, பக்கத்தில் இருக்கிற இப்போ பெண்களோடலாம் நீ இனிமேல் ஆண்கள் சாவகாசம் வச்சுக்காத. சார் புரியல சார். நான் அங்கிட்டு இருக்கிற எல்லாம் பெரிய குளத்தில் எல்லாம் வந்துடுவாங்க. டே விஷால் இப்போ பொம்பளை வேஷம் போட்டிருக்காங்கடான்னு சொல்லிட்டு ஒரு 1000 பேர் வந்துடுவாங்க. எல்லாம் அந்த பெண்மணிகளோட போய் நீ அவங்களோட ஏறு அப்படின்னு சொல்லிட்டு, சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு 5வது நாள் 6வது நாள் வந்து நான் போய் பாலாண்ணக்கிட்ட சொல்கிறேன், சார் எனக்கு ராதிகா அவங்க அப்போ தான் அவங்க பேரே தெரியும். எனக்கு பழக்கம் கூட இல்லை. எனக்கு இன்னொன்று சுமதி, ராதிகாவும் சுமதி எனக்கு கூட இருந்தால் நீங்கள் ஒரு வாட்டி ஒரு டான்ஸ் மட்டும் பாருங்கள் சார். சரி சுச்சித்ரா மாஸ்டர் வந்து ஒரு ஸ்டெப்பு கொடுங்கன்னு. நாங்கள் 3 பேர் டான்ஸ் ஆடினோம். 3 பேருக்கு வித்தியாசமே தெரில அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எனக்கும் ராதிகாவுக்கு வித்தியாசமே தெரியலன்னு சொல்லும் போது எனக்கு வந்து சந்தோஷமாக இருந்தது. பாட்டு சூப்பர் ஹிட்டு. அதுக்கப்புறம் பயணித்தோம். we have done lot of songs. she also we traveled abroad. ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தில் பாடல்கள் இருக்குமா அப்படின்னு டவுட்டாக இருக்குது. ஏன்னா 6 சண்டை காட்சிகள் இருக்குது. என் படத்துல 3 சண்டை காட்சிகள் 4 சண்டை காட்சிகள் தான் இருக்கும். இந்த படத்தில் 6 சண்டை காட்சிகள் இருக்குது. அப்படின்னா 6 லீடுக்கான சூடு. இப்படியே போனால் வந்து ஸ்க்ரீன் பிளே வந்து விறுவிறுப்பாக இருக்கும்னு இதுலேயே தெரியுது. அதுலேயே தெரியுது. ஏன்னா சும்மா வந்து ஒரு சண்டை காட்சி சும்மா தனிச்சிக்கா நீ போய் அந்த 6 பேர் போய் அடிச்சுட்டு வா அப்படின்ட்டு யாரும் சொல்ல முடியாது. அவள் அடிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கணும். அந்த காரணத்துக்கு ஒரு 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 விஷயம் நடந்திருக்கணும். அந்த விஷயம் நடந்ததுக்கு வந்து யாரோ ஒருத்தர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணும். இதுதான் ஸ்க்ரீன் பிளே. இந்த ஸ்க்ரீன் பிளே இப்படி இருக்கும்போது 6 சண்டை காட்சிக்கு இந்த மாதிரி ஸ்க்ரீன் பிளே இருக்கும்போதே படம் வந்து பாதி வெற்றி. நான் இப்போயே சொல்கிறேன் இந்த மேடையில், இந்த படம் பாதி வெற்றி. மீதி வெற்றி வந்து மக்கள்கிட்ட போய் சேர்க்கறது வந்து செந்தில் சார் வந்து சேர்த்துருவார். ஏன்னா அவர் டிஸ்ட்ரிபியூட்டர், அவர் பக்காவாக சேர்த்துருவார், எனக்கு தெரியும். இந்த மாதிரி படங்கள் ஓடணுங்க. இந்த மாதிரி படங்கள் ஓடணும். நான் திரும்ப சொல்கிறேன், இந்த மாதிரி என் படம் ஓடணும் அப்படின்னு நான் நான் என்றைக்குமே வந்து தனித்தன்மையாக நான் நினச்சது கிடையாது. எல்லா படங்களும் ஓடணும். இன்றைக்கி மாமன் DD2 ரிலீஸ் ஆகிருக்கு.
அதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிருக்கு. எல்லா படங்களும் ஓடணும். அப்படி தான் ஆரோக்கியமாக இருக்கும். ஏன்னா தியேட்டருக்கு வந்து படம் பார்க்கும்போது நாங்கள் எப்படி யோசிச்சு பாருங்கள், 12 வருஷம் கழிச்சு ஒவ்வொரு வருஷமும் நானும் சுந்தர் சார் வந்து அடுத்த வருஷம் வந்தாலும் ஜெயிக்குஞ்சி வாங்க போகலாம். அவர் வந்து ப்ரொடியூசர் வந்து வருஷம் ஒரு காரணம் சொல்லுவாங்க. கடைசியில் வந்து சிபிஐ எல்லாம் சொன்னார் காரணம். சிபிஐனால இந்த படம் ரிலீஸ் ஆகலான்னு. ஏங்க சிபிஐக்கும் எம்ஜிஆருக்கும் என்னங்க சம்மந்தம் அப்படின்னு கேட்டோம். இல்லை சிபிஐனால ஒரு சரி 12 வருஷம் கழிச்சு கடவுளாக பார்த்து 9 நாள் லீவ் கொடுத்தாரு. டேய் இருங்கடா சுந்தர், நீ வேறு படங்கள் பண்ணிட்டு போ, விஷால் நீ வேறு படங்கள் பண்ணிட்டு போ, உங்களுக்கு ஒரு டேட்டுக்கு ஒரு தேதி குறித்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி 9 நாள் கொடுத்தாரு. பட்டையை கிளப்பிடுச்சு. பழைய படம் மாதிரி இல்லைன்னு ரிப்பீட் ஆடியன்ஸு. எனக்கு ஒரு தியேட்டர் மேனேஜர் ஃபோன் பண்ணி, சார் வீடியோ காலில் வரீங்களா சார்? ஏன் என்ன விஷயம்னு. ஒரு பெரிய தியேட்டரு. இல்லை சார் இது நீங்கள் பார்த்தே ஆகணும் சார், எல்லோரும் ஸ்க்ரீன் மேலே ஏறி இதெல்லாம் 10 வருஷம் முன்னாடி பார்த்துருக்கோம் சார், பேப்பரெல்லாம் தூக்கி போட்டு ஸ்க்ரீன் மேலெல்லாம் ஆடிட்டு இருக்காங்க சார், புது ஸ்க்ரீன் போட்டிருக்கோங்க சார், என்ன சார் பண்ணுறது? அதுக்கு என்னையா நான் பண்ண முடியும்? உன் ஸ்க்ரீனை காப்பாற்றுறது நான் என்ன பண்ண முடியும்? நீ வந்து செக்யூரிட்டி வச்சு நீ அவங்கள கீழே இறக்கு. இல்லை சார் ஒரு வகையில் சந்தோஷமாக இருக்குது, ஒரு வகையில் வந்து பயமாக இருக்குது சார். நீங்கள் பாடின பாட்டுக்கு வந்து டான்ஸ் ஆடுறாங்க சார்ண்ணா. சத்தியமாக சொல்லு, என் பாட்டு நான் பாடின பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறாங்களான்னு. சார் உங்கள் பாட்டுக்கு தான் சார் ரிப்பீட் ஆடியன்ஸ் வர்றாங்கன்னு. சரி கலிகாலம். நம்ம பாடின பாட்டுக்கு வந்து அதில் வேற விஜய் ஆண்டனி என்னை கான்சர்ட்டில் வேற கூப்பிட்டு என்னை பாட வச்சாரு. அதில் வேற வந்து பிளாக்ல டிக்கெட் வாங்கி என்னை பாடுறது வந்து பார்க்க வந்தாங்க. இதெல்லாம் வந்து நடக்கிறது வந்து அபூர்வமான விஷயம். அந்த மாதிரி ஒரு அபூர்வமான விஷயம் வந்து யோகிடால நடக்கணும். இந்த டீம், இந்த யோகிடா டீம் வந்து கண்டிப்பாக வந்து இதே சிரிச்ச முகத்தோட வெள்ளிக்கிழமை மதியம் ஷோ முடியும் போது இந்த சிரிப்போட தான் அவங்க வீட்டுக்கு போய் அவங்க குடும்பத்தில் அவங்க வந்து அவங்களோட சந்தோஷத்தை பங்கேற்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அது ப்ரெஸ்ஸு அப்படின்ட்டு எல்லாரும் சொல்கிறாங்க. நான் சத்தியமாக நான் அந்த வார்த்தையை யூஸ் பண்ண மாட்டேன். என் குடும்பம் வந்து எல்லா படங்களும் ஒரே மாதிரி தான் பார்க்குறீங்க. நான் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. என்னோட டார்லிங் ரியாஸும் என்னோட டார்லிங் ஃபராஸும் 2 பேரும் வந்து இந்த படத்தை வந்து கண்டிப்பாக ஒரு டூலாக இருந்து உங்களுக்கு சேர்த்துருவாங்க. என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றது உங்களுக்கு சேர்த்துருவாங்க. முதல்ல நான் ஹீரோ ஆவேன் அப்படின்னு சொன்ன ஆள் யார் தெரியுமா? எங்கிட்ட உட்காந்துருக்காரு. முதல்ல எனக்கு தெரியாது, 12ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கேன். நான் பால்கனியில் நின்றுட்டு இருக்கேன். எனக்கு சினிமா வந்து இயக்குனர் ஆகணும்னு ஆசை. அப்போ வந்து உதயா எல்லாரும் கீழே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க மொபைலில், உதயா வெங்கட் எல்லாரும். ஒருத்தர் வந்து சொன்னார், தம்பி நீ வந்து ஹீரோ ஆகன்ட்டு. இங்கிட்ட இருக்காரு. அது யார் தெரியுமா? தோ அங்கிட்ட உட்காந்துருக்காரு, துளசி பழனிவேல். அவர் என்ன வச்சு சொன்னாருன்னு எனக்கு தெரியாது, என் முகத்தில் என்ன இருந்ததுன்னு தெரியாது. அவர் வந்து ஆணிகரமாக சொன்னார், நீ ஹீரோவை, நீ பெரிய ஹீரோவை அப்படின்னு சொன்னார். நான் ஒவ்வொரு வாட்டி அவரை பார்க்கும் போது என்னை வியந்து நான் பார்ப்பேன். எப்படி இந்த மனுஷன் வந்து இவர் ஜோசியர் ஆகலான்னு நினைக்கிறேன், சினிமா ஜோசியர் ஆகலான்னு நினைக்கிறேன். இவர் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் எல்லாரையும் சந்திச்சதில். யூஸ்வலாக வந்து தன்ஷிகாவோட அப்பா இங்கிட்ட இருக்காரு. அவரோட பர்மிஷன் வச்சே நான் சொல்கிறேன். நான் ஆக்சுவலாக இந்த யோகிடா ஃபங்க்ஷனை பயன்படுத்திக்கிட்டு நான் என்னோடய பர்சனல் விஷயம் நான் பேசக்கூடாது. பட் இருந்தாலும் தோ இருக்கே என்னோடய சோல்மேட் தன்ஷிகா. இதுக்கு மேலே நாங்கள் மூடி மறைக்க விருப்பப்படல. உங்கள் எல்லோருக்கும் நீங்கள் என் குடும்பம் சார்பாக, என் குடும்பம் சார்ந்தவங்களா நான் வந்து நான் உணர்ந்து நான் உங்ககிட்ட வெளிப்படையாக சொல்கிறேன். ஆமாம், நான் தன்ஷிகாவை முழுமையாக லவ் பண்ணுறேன். நான் தன்ஷிகாவை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். உங்கள் எல்லாருக்கும் அழைப்பு வரும். நீங்கள் எல்லாரும் வரணும். நீங்கள் எல்லாரும் வந்து எங்களை வாழ்த்தணும். நாங்கள் வந்து நடிகைகளாக உங்களை மறுபடியும் சந்திப்போம், அது வேறு விஷயம். ஆனால் ஒரு கப்புலாக வந்து நாங்கள் வந்து ஒரு சந்தோஷமான ஒரு தருணத்தில், எல்லா தருணத்துலேயும் என் குடும்பத்தை நான் உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கணும்.
எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் செந்தில் சாருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த மேடை எனக்கு அமைச்சு கொடுத்ததுக்கு. ஏன்னா நான் இதுக்கு மேலே நான் அனௌன்ஸ் பண்ணலைன்னா தப்பாயிடும். தன்ஷிகா வந்து இதே மாதிரி ஒரு கிக்கு வீட்டில் போய் கொடுத்தா கூட பரவாயில்ல, அது நான் தாங்கிக்கிறேன். நான் சொல்லி தான் ஆகணும். எஸ், அகெயின் ஐம் சேயிங் ஐ எம் டோட்டலி இன் லவ் வித் தன்ஷிகா. நான் தன்ஷிகாவை நல்லா பார்த்துப்பேன். நான் தன்ஷிகாவை தன்ஷிகாவை இந்த வந்துருச்சு பார்த்தீங்களா, நான் என்ன சொன்னேன், சண்டை போடாதேன்னு சொன்னேன். இப்போ பாருங்க, நல்ல வேலை கிக் கொடுக்காம நேராக நிப்பாட்டிட்டா. திருமண தேதி ஆகஸ்ட் 29ன்னு பிளான் பண்ணியிருக்கோம். அது என் பிறந்த நாள். வந்துடுறேன். ஏன்னா இந்த மைக்கு பிடிச்சா அது வேற பிரச்சனை ஆயிடும். அதனால தான். வா, நீ பேசு. இல்லை, அவரோட நடிகர் சங்கம் கட்டிடம் ஆகஸ்ட் 15th ஃபினிஷ் பண்ணுறதுக்கு அவர் புஷ் பண்ணுறாரு, போராடுறாரு. அப்படியே ஆகஸ்ட் 29th அவரோட பிறந்தநாள் அன்னைக்கு திருமணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாரும் வரணும், வாழ்த்தணும், வந்துடுங்க. தேங்க்யூங்க. இதுக்கு மேலே உங்கள் டைம் வேஸ்ட் பண்ண விருப்பப்படல. ரொம்ப நன்றி. நீங்கள் எல்லாரும் காது கொடுத்து எனக்கு உங்கள் முகத்தில் இருக்கிற சந்தோஷம்தான் எனக்கு கிடைச்ச வாழ்த்துக்கள். நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் என்னை வாழ்த்துக்கள்னு சொல்கிறத விட உங்கள் எல்லாரையும் இப்படி பார்க்கும்போது, இதோ இங்கிட்டு பாருங்கள், இந்த சிரிப்பு, இதை விட என்ன வேணும்? இதுலேயே தெரியுது. வாழ்த்துக்கள் விஷாலுன்னு சொல்கிறாரு. அது போதும் எனக்கு, அது போதும். நெல்லை சுந்தரராஜன் அண்ணன், நீங்கள் சிரிக்கிறதும் சரி, அண்ணன் மக்கள் ராஜன் சரி, யாராக இருந்தாலும் நீங்கள் எல்லாரும் சிரிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் உங்ககிட்ட இது ஷேர் பண்ணிக்கிறது எனக்கு ரொம்ப, நான் எங்கள் அப்பா அம்மா கிட்ட சொன்னேன், தன்ஷிகா அப்பா கிட்ட சொன்னேன், அவங்க ஃப்ரெண்ட்ஸு கிட்ட சொன்னேன். என் ஃப்ரெண்ட்ஸு கண்டுபிடிச்சாங்க, நான் யார்கிட்டையும் சொல்லலை. பட் இன்னைக்கு உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்கிறது மனசு நிறைஞ்சு, எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு தான் நான் சந்தோஷமாக தூங்குவேன். நான் இது கண்டிப்பாக இன்விடேஷன் வராதுன்னு நினைக்காதீங்க. இன்விடேஷன் வரும், ஆனால் வாயால் இன்விடேஷன் நான் இன்னைக்கு நான் கொடுக்குறேன். ஐ லவ் யூ ஆல், தேங்க்யூ. இப்படியே இருங்க, இப்படியே பாசிட்டிவாக எல்லா படத்துக்கும் இப்படியே நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த டீமுக்கு நான் மிகப்பெரிய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் ஜெயிக்கணும், நீங்கள் நல்லா இருக்கணும். கணேஷ் மாஸ்டர், அடுத்த வாட்டி நீங்கள் டேட்டு கொடுக்கலன்னா நான் உங்கள் வீட்டு வாசலில் நிற்பேன். இல்லை, கல்யாணம் இன்னும் அதெல்லாம் இன்னும் முடிவு பண்ணல. பொண்ணு இப்போ தான் முடிவு பண்ணியிருக்கேன். நான் இதை எல்லாமே முடிவு பண்ணிட்டேன்னா அப்புறம் யோகிடா மாதிரி ஆகிடும், கிக்கு தான் வரும். தன்னோட திறமையால வித்தியாசமான கேரக்டர்ஸை சூஸ் பண்ணி தன்னை ஒரு சிறந்த நடிகையா ப்ரூவ் பண்ணி இப்போ ஆக்ஷன் கதாநாயகியா களமிறங்கி இருக்கக்கூடிய யோகிடா படத்தின் நாயகி சாய் தன்ஷிகா அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். ஆக்சுவலாக அந்த மேடையை என்ன மாதிரி மேடையாக மாற்றிருக்காங்கன்னு இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது. எல்லாருக்கும் முதல்ல வணக்கம். ப்ரெஸ், மீடியா நண்பர்கள் எல்லாரும் ரொம்ப நாளுக்கு அப்புறம், ரொம்ப நாள் இல்லை, 5ஆம் வேதம்க்கு பார்த்தோம். திரும்ப உங்கள் எல்லாரையும் பார்க்குறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அனுப்பாம மேம், தேவராஜ் கொஞ்சம் நான் பேசுகிறதையும் கவனிங்களா நீங்கள்? மீனாட்சி சுந்தரம் சார், எனக்கு பல வருடமாக, கிட்டத்தட்ட ஐ திங்க் 17 years ஆகுதுன்னு நினைக்கிறேன் நான் இண்டஸ்ட்ரி இவங்க எல்லாருமே என் கூட இத்தனை வருடம் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. இங்கே இந்த மேடையில் உட்கார்ந்துருக்கும் போது தான் எனக்கு புரியுது எவ்வளோ ட்ராவல். அண்ட் கண்டிப்பாக இது ஒரு ஃபேமிலி மீட் மாதிரி தான் இருக்குது எனக்கு. அண்ட் இது ரொம்ப முக்கியமான மேடை எனக்கு. கண்டிப்பாக ரொம்ப என்ன பேசுறதுன்னு எனக்கு ஆக்சுவலாக தெரியல. அப்படிதான் ஒரு ஸ்பீச்லெஸ்ஸாக இருக்கேன் நான். கடவுளுக்கு ரொம்ப நன்றி இந்த நாளை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு. ஏன்னா இந்த நாளை எதிர்பார்த்து
என்னை வளர்த்த 20 வருஷமாக வளர்த்த என்னோட அங்கிள் மிஸ்டர் அருண். அவர் வந்து ஹிஸ் நோமோ லாஸ்ட் மந்த் தவறிட்டார். அவர் வந்து இந்த நாளை வந்து அவரோட கனவாக நினச்ச நாள். எத்தனையோ வருட காலமாக நான் வந்து இண்டஸ்ட்ரியில் ஹீரோயினாக போராடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லலாம். எனக்கான ஒரு ஒரு இடத்த பிடிக்கிறதுக்கும் எனக்கான கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி அமையறதுக்கும் ரொம்ப போராடிக்கிட்டு இருந்த நேரத்தில் தான் நீ வாடா நான் வந்து உன்னை வச்சு ஒரு படம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கார்டியனுமா இருந்த ஒருத்தர். அவர் இன்னைக்கு இல்லாதது எனக்கு ரொம்ப வருத்தம். ஆனால் இங்கே எங்கேயோ இருந்துட்டு ப்ளெஸ் பண்ணுறாருன்றது மட்டும் எனக்கு தெரியும். லவ் யூ மம்மா, மிஸ் யூ அ லாட். அண்ட் இந்த யோகிடா ஆரம்பிக்கும் போது சிவகணேஷ் கோயம்புத்தூரில் இருக்கிற அண்ணன் சொல்லலாம், என்னோட கூட பிறக்காத அண்ணன் சொல்லலாம். அவர் தான் பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பித்தது. இந்த படத்துக்கு ஃபினான்ஸ் பண்ணது ஃபஸ்ட்டு. எத்தனையோ தருணங்களில் இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு 3-4 இயர்ஸ் ஆயிடுச்சு. எத்தனையோ தருணங்களில் விட்டே கொடுக்கல இந்த படத்தை. நான் நல்லா வரணும், அது என்னவோ தெரியல, அந்த ஒரு என்ன ஒரு சிஸ்டராக பார்த்தார் அவர் இப்பவும் பார்த்துட்ருக்காரு. அவரோட இணைந்த தண்டபாணி அண்ணா, அவரெல்லாம் எப்படி எத்தனை படிகள் ஏறி இருப்பார், எத்தனை விஷயங்கள் போராடி இருப்போம்னு எங்களுக்கே தெரியும். ஆஸ் அ உமன், அதுவும் ஒரு பெண்ணை வந்து ஒரு பிஸ்னஸ் ஃபீல்டில் கொண்டு வந்து இந்த சினிமா துறையில் பெருசுப்படுத்தி காட்டுறது எவ்வளோ பெரிய சேலஞ்ச். எத்தனை பேரை ஃபேஸ் பண்ணியிருப்போம். எதுக்கு தேவையில்லாமல் ஒரு பொண்ணுக்கு இவ்வளோ கமர்ஷியல் கொடுக்குறீங்க, இவ்வளோ ஒரு ஓப்பனிங் கொடுக்குறீங்க, ஏன் இவ்வளோ மாஸ் பண்ணுறீங்க அப்படின்லாம். எனக்கு தெரியும், இந்த இண்டஸ்ட்ரி முத வரும்போது எதுவுமே தெரியாமல் வந்தேன். பாண்டியன் மாஸ்டர் கிரவுண்டுக்கு தெரியும், பாண்டியன் மாஸ்டரோட இடத்துக்கு தெரியும், எவ்வளோ வேர்வை, எவ்வளோ ட்ரைனிங் நான் பண்ணியிருப்பேன் அப்படின்னு. உழைப்பு, அது மட்டும்தான் நம்பினேன். இத்தனை வருட காலமாக இருக்கேன், ஏதோ ஒரு வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஏதோ ஒரு வெளியிலே தெரிகிற மாதிரி வேலைகள் நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி யோகிடா வரைக்கும் வந்திருக்கேன். இதில் நான் ரொம்ப ஆசைப்பட்டது என்னென்னா, நான் நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்று. பட் தன்னம்பிக்கையையும் ஹார்ட் ஒர்க்கையும் நான் விடவே இல்லை எப்போவுமே. யோகிடா எனக்கு அந்த மாதிரியான ஒரு ஃபிலிம் தான். அதாவது நான் இன்ஃபேக்ட் பாண்டியன் மாஸ்டர் கிளாஸ் போகும்போது நிறைய நாங்கள் பேசியிருக்கும்போது பெண்களுக்கான ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு நிறைய பேசியிருப்போம். அவங்கள உறுதுணைப்படுத்துகிற மாதிரி, அவங்க பாதுகாப்பு குறித்து, தற்காப்பு கலை. அதாவது நான் வந்து ஐம் அ ட்ரெயின்டு மார்ஷல் ஆர்ட்ஸ் விமன். என்னை போலவே நான் பண்ண ஆரம்பித்து என்னோட கிளாஸில் 100 குழந்தைங்க, 200 குழந்தைங்க, பெண் குழந்தைங்க வந்து கற்றுக்குறாங்க. என்னோட தாழ்மையான கருத்து எல்லாருக்குமே என்னென்னா, பெண்களுக்கு நிறைய இப்போ வந்து சேஃப்டி இல்லாமல் இருக்குது. ஒவ்வொரு குழந்தைங்களையும் ஏதோ ஒரு குக்கிங்கோ டான்ஸ் கிளாஸோ எல்லாம் அனுப்புறதுக்கு கண்டிப்பாக தற்காப்பு கலைக்கு முன்னுரிமை கொடுங்க, அனுப்புங்க. அவங்களுக்கு அட்லீஸ்ட் அந்த ஒரு தருணத்தில் ஏந்திரிச்சு ஓடுற ஒரு தைரியமாவது அவங்களுக்கு கிடைக்கும், தன்னம்பிக்கை கிடைக்கும். எனக்கு இன்ஃபேக்ட் இந்த கலைகள்லாம் கற்றுக்கும் போது எனக்கு ஒரு யோசனை எப்போவுமே தோணும், இந்த மாதிரி ரேலி மாதிரி பண்ணணும் அப்படின்னு. இந்தியா முழுக்க பெண்களுக்கு வந்து இந்த மாதிரி ரேலி, தற்காப்பு கலையில் எடுத்துகிட்டு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு எல்லா குழந்தைங்களுக்கும். அது என்னோட ட்ரீம். அது கண்டிப்பாக நிறைவேறும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. பாண்டியன் மாஸ்டர் இங்கே இருக்காங்க, நிறைய பேசியிருக்கோம் அதை பற்றி. அதை இந்த மேடையை விட ஒரு நல்ல மேடை பதிவு பண்ணுறதுக்கு ஒரு மேடை இருக்காது டெஃபினட்டாக. அண்ட் எனக்கு இந்த மேடையில் உட்காந்துருக்கோம் அத்தனை டிரெக்டர்ஸு, நிறைய பேர் வர முடியல இன்னைக்கு. பட் இத்தனை டைரக்டர்ஸ் வந்து பேசும்போது எனக்கு ஒரு லாதி சந்தோஷமாக இருந்தது. இன்ஃபேக்ட் ரொம்ப நன்றி. முதல்ல இங்கே வந்து இந்த மேடையை இவ்வளோ அலங்காரம் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஐம் ஃபாரெவர் கிரேட்ஃபுல். அண்ட் ஆல்சோ சத்தியமாக இந்த மேடையை வந்து என்ன பேபி இந்த மேடை வந்து எங்கள் அனௌன்ஸ்மெண்ட் மேடையாக சத்தியமாக நாங்கள் நினைக்கல.
காலைல தந்தியில் ஒரு நியூஸ் வந்த உடனே நான் ஆல்ரெடி முன்னாடியே சொல்லிட்டு இருந்தேன், தயவுசெய்து நீங்கள் என் ஃப்ரெண்டு, நான் உங்கள் ஃப்ரெண்டு, 15 வருஷம் ஃப்ரெண்டு, அதே மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படிலாம் சொல்லிட்டு வந்தால் காலையில் நியூஸ் வந்தது. அதுக்கு மேலே நண்பர்களாக உறவினர்களாக அவங்க கூட இருந்து ட்ராவல் ஆகிருக்கோம், நானும் சரி விஷால் அவர்களும் சரி. ஸோ இதுக்கப்புறம் மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆமாம், என்ன பேபி சொல்லிடலாமா? நாங்கள் வந்து ஆகஸ்ட் 29th வந்து கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கோம். எனக்கு 15 வருஷமாக விஷால் அவர்களை தெரியும். என்ன எங்கே பார்த்தாலும் எந்த எந்த தருணங்களில் நாங்கள் பார்த்த இடங்களில் எப்போவுமே அந்த டியூ ரெஸ்பெக்டோடு இருப்பார். எனக்கு எனக்கு ஒரு விஷயம் நடக்கும்போது எப்போவுமே குரல் கொடுத்துருக்காரு. எங்கள் வீட்டுக்கெலாம் கூட எனக்கு தெரிஞ்சு எந்த ஹீரோஸும் வீட்டுக்கெலாம் வந்ததில்லை. ஒரு பிரச்சனை நடக்கும்போது கூட ஹீ கேம் டு த ஹவுஸ். வெரி ஸ்வீட் ஆஃப் ஹிம் டு யூனோ. அந்த கெஸ்டரே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தது. சமீபமாக தான் பேச ஆரம்பிக்கும்போது எங்களுக்குள்ளே ஏற்பட்டுருச்சு. அவருக்கும் தோணுச்சு, எனக்கும் தோணுச்சு. 2 பேரும் மியூச்சுவலாக அது அது அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். இது இது கல்யாணத்துக்கு தான் வந்து லீட் ஆக போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ வை வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு வி டிசைடட். ஒரு விஷயந்தான், ஐ ஜஸ்ட் வாண்ட் ஹிம் டு பி ஹாப்பி, அவ்வளோதான். அண்ட் ஐ லவ் யூ. அவ்வளோதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அவர்கிட்ட. நல்ல மனிதர், நல்லா இருக்கணும், அவ்வளோதான். அண்ட் கம்மிங் பேக் டு யோகிடா, கணேஷ் மாஸ்டர் என்னை டூப்பே போட விடாமல் எல்லா ஸ்டண்ட்டையும் என்னையே பண்ண வச்சு என்னை பெண்டை கழட்டிட்டாரு. ஏன்னா கிரவுண்டில் வந்து நான் பண்ண அத்தனை சாகசமும் பார்த்துருக்காரு. அவ்வளோ பண்ணிங்கல்ல, வாங்க பண்ணுங்கன்னு சொல்லி ரோப்பு எத்தனையோ அடிக்கு மேலெலாம் ரோப்பெல்லாம் கட்டி விட்டு உருளை விட்டு நான் வந்து இந்த ரூமுக்கு வந்து சேரத்துக்குள்ளே அங்கங்கமாக வந்து எங்கெங்கே என் பார்ட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி ஆக்ஷன் பண்ணுறது வந்து சாமானிய விஷயம் இல்லை. அதுவும் ஒரு பெண் பண்ணுறது ஒரு சாமானியமான விஷயம் இல்லை. அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது ஃபிசியலாஜிக்கலாகவே வந்து அது அது இட்ஸ் குவைட் டஃப்ன்றதை புரிஞ்சுக்கிட்டேன். ஐ எம் குவைட் டஃப். நான் ஒரு ஸ்போர்ட்ஸில் இருந்தேன், எல்லாம் இருந்தேன். பட் பண்ணும்போது நிஜமாவே ஐ ஃபைண்ட் இட் வெரி சேலஞ்சிங். இன்றைக்கி இந்த படத்தில் நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு ஃபைட் சீக்வன்ஸும் ஒவ்வொரு கிட்டத்தட்ட ஆறு ஃபைட்ஸ் இருக்குமா மாஸ்டர்? 6 ஃபைட்ஸ்க்கு மேலே இருக்கும். ஒவ்வொன்றும் வேறு வேறு வித்தியாசத்தில் கொடுத்துருப்பாரு கணேஷ் மாஸ்டர். ஒரு ஒரு பெண்ணுக்கு வந்து ஆண் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, வளர்னா பிடிக்காது அப்படின்ற ஒரு தோராயமான இதெல்லாம் இருக்குல்ல, சத்தியமாக நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா என்னோடய கரியர் ஆரம்பித்ததுலேருந்து இது வரைக்கும் ஆண்கள் நிறைய பக்கபலமாக இருந்திருக்காங்க, நிறைய கை கொடுத்து தூக்கி விட்டுருக்காங்க. அதில் கண்டிப்பாக பாண்டியன் மாஸ்டர், கணேஷ் மாஸ்டர் இவங்கெல்லாம் டெஃபினட்டாக கூட இருந்தாங்க. அந்த அந்த தருணங்கள் ஹைஸ் அண்ட் லோஸ் எப்போவுமே இருந்திருக்காங்க, அதெல்லாம் மறக்கவே முடியாது. தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர் ஃபார் தேட். அண்ட் கௌதம் கிருஷ்ணன் டிரெக்டர், என்னோட அங்கிள் வந்து நியமித்த முதல் டைரக்டர் அவர். நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ் பண்ணியிருப்போம், நிறைய விஷயங்கள். இன்ஃபேக்ட் நானே களத்துலலாம் இறங்கியிருக்கேன், கொஞ்சம் லிபர்ட்டி எடுத்துக்கிட்டேன் இந்த படத்தில். ஸோ நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டே இருக்கேன். ஸோ நல்லா இருந்தது அவர் கூட பயணிச்சது யோகிடாவில். தேங்க்யூ. அண்ட் இதில் பாபு சிவன் அவர் வந்து ஹீஸ் நோமோ. அவரோட பங்களிப்பு இதில் நிறையவே இருந்தது. நிறைய சீன்ஸை வந்து ஸ்க்ரீன் பிளே எங்களால் கொண்டு வர முடிஞ்சுது, ஃபைட்டோட கதைக்களத்தோடு கொண்டு வர முடிஞ்சுது. ஸோ அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லியிருக்கேன், கடமைப்பட்டிருக்கேன். பூபதி சார், தெரியும் நம்ம எவ்வளோ சிரமப்பட்டு ஒவ்வொரு விஷயங்களும் மூவ் பண்ணோம் அப்படின்னு. அண்ட் என்னை எப்போவுமே ரொம்ப பக்கபலமாக இருந்தார். என் ஃபைட் சீக்வன்ஸ்லாம் பண்ணும்போது ரொம்ப என்கரேஜ் பண்ணார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆல்சோ இட் ஷோஸ் ஆன் ஸ்க்ரீன். அண்ட் சசி சார், த்ரூ அவுட் ஷூட்டிங் முடிஞ்சு இப்போ வரைக்கும் அது அசைக்க முடியாத ஒரு நான் இருக்கேன் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை எப்போவுமே கொடுப்பீங்க. அதுக்கு நிஜமாக உங்களுக்கு ஜென்யூனாக நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. ஹேமந்த், அதாவது ஹீ இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ஃபினான்சர். அவர் வந்திருக்கணும், இங்கே வரல. அவருக்கும் மிகப்பெரிய நன்றி. ஏன்னா ஒரு 15 years ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப், இந்த படத்துக்காக அவரும் உதவி இருக்கார். ஸோ அவருக்கும் மிகப்பெரிய நன்றி. ஆல்சோ செந்தில் சார்,
நீங்கள் தான். இந்த இந்த படம் அதிரடியாக இப்போ உங்கள் முன்னாடி எல்லாருக்கும் வரத்துக்கு காரணம் அவருக்கும் மிகப்பெரிய நன்றி எல்லாருக்கும். அண்ட் தேங்க்யூ. இன்னைக்கு வந்து இன்னும் சொல்லப்போனால் இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கலாம்னு தோணுது. மியூசிக் டைரக்டர் தீபக் தேவ் அவர் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் கொடுத்துருக்காரு. அண்ட் ஆல்சோ அஸ்வமித்ரா அவரும் ஒர்க் பண்ணியிருக்காரு இந்த ஃபிலிம். இந்த ஃபிலிமுக்கு ஆக்ஷன் ஃபிலிமுக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அது வந்து ரொம்ப முக்கியம். பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் ரொம்ப முக்கியம். அதை ரொம்ப அழகாக கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கும் தீபக் தேவ் அவர்களுக்கும். தேங்க்யூ எல்லாருக்கும். இங்கே வந்து எல்லார் ஃபேஸ்லேயும் பயங்கர ஹாப்பினஸ் தெரியுது. ஐ குட் ஃபீல் த ஜாய். ஒன்றும் இல்லை, இந்த படத்தையும் ஆதரிங்க. கண்டிப்பாக கொண்டு போய் சேர்ப்பீங்க மக்கள்கிட்டன்னு எனக்கு தோணுது. அதே மாதிரி என்னையும் இன்னும் விஷாலையும் வந்து ஆசீர்வதிங்க. உங்கள் பிளெஸ்ஸிங்ஸ் எங்களுக்கு வேணும். சந்தோஷமாக வாழணும்னு ஆசையாக இருக்குது. தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ மேம்.